जगह लड़का ढूंढते रहती है उसके लिए। बस अब पता है ना, बैंड बाजा बारात में अनुष्का को रणबीर शादी नहीं मिला था। एक तो ये फिल्में देखने के नाम तो दिमाग खराब हो चुका है सच्ची। आपको क्या लगता है कि इस शादी में कोई टॉल डार्क हैंडसम प्रिंस चार्मिंग टाइप का लड़का आएगा? कड़ा घुमा के अपना जादू चलाएगा और मैं उसके प्यार में पागल होके अपने मराठी सर का सपना भूल जाऊं। करें प्लीज मेरी शादी। மக்களே, நம்ம புதுசாக வந்து இப்போ ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். சேனல் வந்து எதுக்காக அப்படின்னா, இங்கிலீஷ் டு தமிழ் வேர்ட் நம்ம வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு. இதுதான் இப்போ என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ இப்போது நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு படம் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த படத்தில் வந்து சப்டைட்டில் வந்து ஓடுது. ஸோ நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். படமோ இல்லை நியூஸ் பேப்பரோ இல்லை எது உங்களுக்கு பிடிக்குதோ, இல்லை சினிமா பற்றி செய்தியோ, இல்லை எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த துறையை தேர்ந்தெடுத்து அதுலேருந்து நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் கிராமர் அப்படி இப்படின்னு போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது முழுக்க முழுக்க என்னுடைய ஃபார்முலா. இது எல்லாருக்குமே செட் ஆகும்னு சொல்ல முடியாது, பட் இது செட்டும் ஆகலாம் சில பேருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, முன்னாடியே பார்த்த அந்த வீடியோவில் அந்த என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 3 லேடி வந்து பேசிக்கிறாங்க. என்னென்னா, இப்போது ஒரு ஹீரோயின் இருக்கா, ஹீரோயின் அம்மா, அந்த அம்மாவுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க. ஸோ அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி அந்த அம்மா வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க. அப்போது அந்த ஹீரோனோட அம்மாவுடைய ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, கல்யாணம் இப்போ பண்ணிக்காத, கொஞ்சம் லேட்டாக கூட பண்ணிக்கலாம், ஒரு இஷ்யூ இல்லைன்றாங்க. அதுக்கு வந்து ஹீரோயின் வந்து அவங்க அம்மாட்ட கெஞ்சி கேட்குறாங்க, ப்ளீஸ் ஸ்டாப் பில்டிங் கேஸ்டில்ஸ் இன் த இயர் அபவுட் மை மேரேஜ். ஸோ இதில் நீங்கள் பார்க்குற எல்லாருமே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி உங்களுக்கு வந்து எல்லா வேர்ட்ஸுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த எக்ஸாக்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ப்ளீஸ் ஸ்டாப் பில்டிங் அப்படின்னா உங்களுக்கு நார்மலாகவே பேசிக்காக தெரிஞ்சிருக்கும். ஸ்டாப்னா நிறுத்து, பில்டிங்னா வந்து கட்டுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஏர் அதுவுமே பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு காற்று ரிலேட்டான ஒரு வேர்டு தான். அபவுட் மை மேரேஜ்னால் என்னுடைய மேரேஜ் பற்றி. ஸோ இதில் எனக்கு புதுசாக தெரிஞ்ச ஒரே ஒரு வேர்டு என்ன பார்த்திங்கன்னா கேஸ்டில். ஸோ என்னுடைய ஆர்வத்தில் நான் என்ன பண்ணேன்னா கூகுள் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இப்போதைக்கு எல்லா கையிலும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு வேர்டு நீங்கள் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு அது வந்து ஒரு கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிட்டு சும்மா அந்த வேர்டை மட்டும் போட்டு மீனிங்னு போட்டிங்கன்னா இந்த நீங்கள் பார்க்குற அந்த இப்போது பார்த்துருக்க மாதிரி வந்து அவங்களே வந்து மீனிங் கொடுத்துருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கேஸ்டில்னு அந்த நம்ம பார்த்தோம்ல, கேஸ்டில்னால் ஒன்றும் இல்லை, ஒரு கோட்டைன்னு மீனிங். இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் தமிழில் கோட்டைன்னு ஒரு மீனிங். ஸோ நீங்கள் இதை இப்போ ஓப்பன் பண்ணினாலே அவங்களே பார்த்தீங்கன்னா அந்த சம் இமேஜ் இருந்தால் இமேஜ் கொடுத்துருவாங்க, அது வந்து கோட்டைன்னு மீனிங்கு. ஸோ நீங்கள் இப்போ இப்படி தான் நீங்கள் வந்து அதை கற்றுக்கலாம், ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ இப்போ என்னென்னா அப்படியே நான் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க. இதை வந்து ஒரு ஃப்ரேஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. ஃப்ரேஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சொற்றொடர்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இது என்ன மீனிங் அப்படின்னா, இப்போது கேஸ்டில்ஸ் இந்த இயர்னால் இது சேம் தான் அப்படின்னு அந்த சப்டைட்டிலாம் பார்த்தோம். ஸ்டாப் பில்டிங் கேஸ்டில்ஸ் இந்த இயர் அபவுட் மை மேரேஜ்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதே தான் அப்படியே எங்கேயுமே இருக்குது. இது ஃப்ரேஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. மை ஃபாதர் பில்ட் கேஸ்டில்ஸ் இந்த இயர் அபவுட் ஓனிங் எ போட். இது வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு வேர்டு தான். இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அப்பா வந்து காற்றுல கோட்டை கட்டிகிட்டு இருந்தார், நான் புதுசாக ஒரு போட்டு வாங்குவோன்னு சொல்லி கனவுல கோட்டை கட்டிட்டு இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன மீனிங் பொதுவாக அப்படின்னா, இங்கே வந்து ஃப்ரேஸுக்கு ஒரு மீனிங் கொடுத்துருக்காங்க. விஷனரி அன்அட்டேபிள் ஸ்கீம்ஸ் அப்படின்னா சாதிக்கவே முடியாத ஒரு விஷயத்தை தான் சொல்கிறாங்க. டே ட்ரீம்ஸ் சொல்லியிருக்காங்க, பகல் கனவு காணாதுன்னு சொல்லுவாங்க, சிம்பிளாக சொல்லுவாங்கள்ல. ஸோ அதுதான் இதுக்கு மீனிங். ஸோ நம்ம வழக்கமாக நம்ம பேச்சுவார்த்தை பேசுகிற வார்த்தைக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கிறப்போ பேசுகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காற்றுல கோட்டை கட்டாத, நீ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் சிம்பிளாக. இப்போ அம்மா கேட்குறாங்க, 10th நீ ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினே கேட்குறாங்க. நம்ம சொல்லுவோம்ல, ப்ளீஸ் ஸ்டாப் பில்டிங் கேஸ்டில்ஸ் இந்த இயர் அபவுட் மை 10th மார்க்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வேர்டு உங்களுக்கு இருக்குது. இந்த எக்ஸாம்பிள் வேர்டை வச்சு முன்ன பின்ன நீங்கள் போட்டுக்கலாம். உங்கள் மை ஃபாதர் போட்டால் நீங்கள் மதர்னு போட்டுக்கலாம். இங்கே வந்து ஓனிங் போட் சொல்கிறாங்க இந்த எக்ஸாம்பிளுக்கு. அந்த படத்தில் நம்ம என்ன பார்த்தோம்னா படத்தில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா மேரேஜ் பற்றி சொன்னாங்க. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னா, அம்மா வந்துட்டு 10th நீ ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம சொல்லலாம், மை மதர் பில்ட் கேஸ்டில்ஸ் இந்த இயர் அபவுட் மை 10th மார்க் சம்திங் இப்படி நீங்கள் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வேர்டு. ஸோ இனிமேல் நம்ம வந்து ஒரு வேர்டாக வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு ஒரு ஆப்ஷன். நீங்கள் நார்மலாக ஒரு வேர்டை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் செகண்டாக நீங்கள் பண்ண வேண்டியது அப்படின்னா
அந்த வேர்டை போட்டு நீங்கள் மீனிங்னு போட்டிங்கன்னா கூகுள் க்ரோமில் வந்துடும். இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சும்மா ஒரு இது ஆரோ மாதிரி இருக்கும். நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா வேர்டுக்குமே இருக்காது. பட் சில வேர்டுக்கு வந்து அவங்க வந்து தமிழ் ஆக்கமும் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து இங்கிலீஷுக்கு நீங்கள் டோட்டலாக புதுசு உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது முக்கால்வாசி பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் தெரியாத சில பேருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் அப்படி இருக்கும். நீங்கள் லேப்டாப்போ இல்லை கம்ப்யூட்டரில் போட்டாலும் அது வரும். ஸோ நீங்கள் இந்த ட்ராப் டவுன் இந்த இது ஆரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் டு ஹிந்தி, இங்கிலீஷ் டு தமிழ் எல்லாம் இருக்கும். நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷை விட தமிழை உங்களுக்கு படித்து கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக இருக்கும் இன்னும் கொஞ்சம். லார்ஜ் பில்டிங் வித் ஹை வால். இது பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போது இவங்க வந்து ஆக்சுவலாக ஃப்ரேஸ் கொடுக்கல, ஜென்ரலாக வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஆக்சுவல் மீனிங் என்ன அப்படின்னா கோட்டை, கேஸ்டல்னா கோட்டைன்னு மீனிங். அதை வந்து நார்மலாக ஒரு நவுனாகவும் பயன்படுத்திக்கலாம். நவுன்னா ஜஸ்ட்டு பெயர் சொல்லு சொல்லுவாங்க தமிழில். சும்மா ஒரு பெயர் சொல்லு. இப்போ ஒரு பில்டிங் இருக்குது அப்படின்னா நம்ம நவுன் சொல்லுவோம். ஒரு தேட்டர் இருக்கிற நம்ம வந்து நவுன் பெயர் சொல்லு என்னென்னா பெயர் சொல்லுன்னு சொல்லுவோமோ அதான் சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு வேர்டுக்கு இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நவுனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ரேஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது எல்லா வேர்டுக்கும் செட் ஆகாது. ஸோ அதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது, சம்திங் இருக்குது. ஸோ எந்த வேர்டில் யூஸ் பண்ண முடியும்னு நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம். இப்போ ஒரு வேர்டு இருக்குன்னா நீங்கள் அந்த வேர்டோட முழுக்கமாக நீங்கள் என்ன வேணும் எல்லாமே இங்கே பார்த்துக்கலாம். அவங்க நவுனாக யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள் இருக்கும், ஃப்ரேஸ் இருந்தால் ஃப்ரேஸாக போட்டு எக்ஸாம்பிள் இருக்கும். நீங்கள் அதை வச்சு நீங்கள் வந்து நீங்கள் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக புரியணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு டேபை கூட ஓப்பன் பண்ணிட்டு இங்கே கூகுள் டிரான்ஸ்லேட்னு போட்டிங்க அப்படின்னா நீங்கள் அந்த வேர்டை அப்படியே கூட இங்கே போட்டிங்கன்னா இங்கே வந்து லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் போடுங்க.